ஹலோ ஆல், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ உங்களோட சேலரி 21,000 இருந்ததுன்னா ஸ்பெஷல், அதாவது டிசேபிலிட்டி இருந்ததுன்னா 25,000 பிலோ, இந்த மாதிரி சேலரி இருந்ததுன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் இஎஸ்ஐ மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் கம்பெனியில் ஃபார்ம் 16 சொல்லி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி உங்கள் எம்ப்ளாயிருக்கு, அதாவது ஆர்கனைசேஷன் இல்லை ஹெச்ஆர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இஎஸ்ஐ பிரான்ச் ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ இது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட 6 month சேலரி வந்து எவ்ரி மந்த் என்ன ஆவரேஜ் வேஜஸ் இருக்கோ அது 100% வந்து உங்களுக்கு இஎஸ்ஐ ஆஃபீஸ்லேருந்து கிரெடிட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ இப்போ ஃப்ரீ மெட்டர்னிட்டியும் போஸ்ட் நேட்டல் கேரும் வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வென் கம்ஸ் டு லீவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 weeks வந்து ஃபஸ்ட்டு 2 childrensக்கும், 3rd and 4th வந்து 12 weeks லீவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன் கேஸ் ஆஃப் எனி அபார்ஷன் மிஸ்கரேஜ் சேம் லைக் 6 weeks லீவ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 70 days அந்த மாதிரி இஎஸ்ஐ இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். அதாவது எம்ப்ளாயர் ஆர்கனைசேஷன் சைட்லேருந்து 3.25%, எம்ப்ளாயி சைட்லேருந்து 0.75% கான்ட்ரிபியூட் இஎஸ்ஐ ஆஃபீஸ்க்கு பண்ணணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேலரியிலேருந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க எவ்ரி மந்த். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னென்னா, கன்ஃபைன்மெண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5,000 கொடுப்பாங்க. அது எதுக்காகவும் பார்த்தீங்கன்னா, நான் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு டெலிவரி நடந்துருதுன்னா இந்த 5,000 rupees உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சில வீடியோஸு உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.